கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே நம்மை உயர்த்துகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சோர்ந்து போகாதீங்க. இயேசுப்பாவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் அறிய விரும்புங்க. அவரை ஆராதிங்க. அவருடைய வசனத்தை கேளுங்க, வசனத்தை தியானிங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் ஒரு அதிசயத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26:12. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரங்க சொல்லும்போது சொல்லுகிறார், என் கால் செம்மையான இடத்துல நிற்குது. அப்படின்னா நான் செம்மையான இடத்துல இருக்கிறேன், செம்மையான இடத்துல இருக்கிறேன். சங்கீதம் 1வது சங்கீதத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் பைபிள் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன் எங்களோட நமக்கு ஐக்கியம் தேவையில்லை. அவங்க நிற்கிற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. இன்றைக்கி சிலர் நினைக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை தேடுறேன், ஆராதிக்கிறேன், சபைக்கு மட்டும் வந்தால் போதும், மற்ற நேரம் எல்லாம் நம்முடைய ஐக்கியம் எல்லாம் யார்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்த பிறகு நம்முடைய நண்பர்கள் கூட சாதகமாய், அதாவது ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறவர்களாகவும் நல்ல காரியங்களை சொல்லித்தருவர்களாகவும், அப்படிப்பட்ட ஐக்கியம் தான் நமக்கு தேவை. எனக்கு ஒரு ஊழியக்காரரை குறித்து தெரியும். ஒரு துன்மார்க்கமான ஜீவத்தில் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பழையது மாதிரி உள்ள ஐக்கியத்தில் போய் அதே இடத்துல உட்கார்றது, எங்கேயாவது போகிறது வர்றது, அந்த ஊழிய நேரத்தை குறைச்சி அவங்களோட ஐக்கியத்தை அதிகப்படுத்தினார். பின்வாங்கிட்டார். அவருடைய வாழ்க்கை நாசமாகி போயிட்டு ஊழியத்தை விட்டே போயிட்டார். அதனால் நம்ம என் மனம் சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையான இடத்துல சுற்றுறது, போகிறது, உட்கார்றதெல்லாம் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கெடுக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. சங்கீதக்காரன மாதிரி சொல்ல முடியுமா? அவரை மாதிரி என் காலு செம்மையான இடத்துல நிற்கிது, நான் செம்மையான இடத்துல உட்காந்துருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவர்கள், நான் தேவையில்லாத இதுலேயும் நான் போகலை, நான் இருக்கிற இடம் ஒரு பரிசுத்தவனுக்கு நிறைந்த இடமா இருக்குது, தேவ பிள்ளைகள் நிறைந்த இடமா இருக்குது, ஊழியக்காரோட ஐக்கியம் வச்சுருக்கேன், ரசிக்கப்பட்ட பிள்ளைகளோட ஐக்கியம் வச்சுருக்கேன், சொல்ல முடியுமா? நீ சிந்தித்து பாருங்களேன். வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்களேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பூமியில் ஆசீர்வாதம் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம புறாம்பட்டு எதுவும் ஆக போகிறது இல்லை. ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படணும். இல்லை, ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எவ்வளோ அருமையான வார்த்தை. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. ஆமாண்டவரே, நாங்கள் செம்மையான இடத்தில் நிற்கும்போது, உட்காரும்போது, செம்மையான மக்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளும்போது எங்கள் வாழ்க்கையில் மேன்மாறுது. இன்றைக்கு யார் யாரோடு கர்த்தர் பேசினீரோ அவங்க இதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு உமக்குள்ளே வரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். விலகினப்பட்டவர்களை சுகமாக்கும். பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். கடன் பாரம் விலகட்டும். குறிப்பாக கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.